ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 12ஓட டயட் சார்ட் பார்க்கலாமாங்க. மார்னிங் ட்ரிங்க் வந்து எப்பவும் போல் நார்மலாக தாங்க. சீரகம், சோம்பு, வெந்தயம் மூணையுமே 1/2 லிட்டர் தண்ணியில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நைட்டே ஊற வச்சுருங்க. மார்னிங் தூங்கி எந்திரிச்சதையுமே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த சீரக, சோம்பு, வெந்தயம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக 300 ml நல்லா வாமாக வெதுனே குடிச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம உணவு குழாயில் தேங்கி இருக்கிற கொழுப்புகள் கரையுங்க. நாள் ஃபுல்லாகவும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் டைஜஷனுக்கு இந்த சீரகம், சோம்பு, வெந்தய தண்ணி யூஸ் ஆகுங்க. ரெகுலராக மார்னிங் எடுத்துக்கோங்க. அடுத்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு, நம்ம கொழுப்புகளை கரைக்கக்கூடிய அடுத்த ட்ரிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வாரத்தில் 4 நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் சேர்த்திட்டு கருவேப்பிலை தழை உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ சேர்த்திக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திக்கலாங்க. இந்த மூணையுமே நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே வடிகட்டாமல் கூட குடிச்சிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்மளுக்கு வந்து எந்த விதமான நோய்களும் டக்குன்னு தாக்காதுங்க. இந்த ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு 4 நாளைக்கு எடுத்துக்கோங்க. எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மீதி நெல்லிக்காய் வந்து ஒரு 1/4 டம்ளர் ஜூஸ் வருதுன்னா மீதிக்கு வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா வெதுன்னு குடிச்சிக்கோங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கோதுமை குரணையில் வந்து சாதம் தாங்க. முட்டைக்கோஸ் பொரியல், நட்ஸுங்க, பாதாம், கருப்பு திராட்சையில் எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்டோட பச்சைப்பயிறு, அது கூட ஃப்ரூட்ஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. கோதுமை குரணை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்துட்டு நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் சம்பா புரோக்கன் வீட், சம்பா கோதுமை குரணை தான் 1/2 கிலோ வாங்கியிருந்தேங்க. அது வந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் எடுத்தால் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வருங்க. இந்த மாதிரி நம்ம ரவை மாதிரி இருக்காதுங்க. குரணை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். 1 டம்ளர் கோதுமை குரணை எடுத்துகிட்டு டேரெக்டாக குக்கர்லேயே வச்சுக்கலாங்க. ஒரு டைம் மட்டும் சும்மா ரஃப்பாக வாஷ் பண்ணிங்கனாவே போதும், க்ளீன் பண்ணி தான் இருக்கும். நம்ம எந்த டம்ளரில் கோதுமை குரணை எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி நம்மளுக்கு விசில் விட்டு வெந்து வரும்போது சரியாக்குங்க. 1 டம்ளர் கோதுமை குரணைக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக அரிசிக்கும் தண்ணிக்கும், அந்த குரணை அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்குங்க. நம்ம வந்து கோதுமையை வந்துட்டு சப்பாத்தியாவோ தோசையாவோ சாப்பிடும்போது தான் அதில் க்ளூட்டன் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும்போது நம்ம குடலில் ஒட்டிக்கும், ஜீரணமாகறதுக்கு லேட் ஆகுங்க. இந்த மாதிரி ரைஸ் கோதுமை குரணை அரிசி எடுத்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போலயே நம்மளுக்கு டைஜஷன் நல்லா இருக்குங்க. கோதுமையில் வந்து நார்ச்சத்து ரொம்ப அதிகங்க. அதனால் வந்து தாராளமாக நீங்கள் கோதுமை வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருங்க. இருந்தாலும் நம்ம சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட முடியாது. கண்டிப்பாக தயிரோ மோரோ வச்சு தான் சாப்பிட முடியும். அதனால் மிக்சியில் வந்து போட்டு சும்மா ஒரு சுத்து மட்டும் பல்ஸ் மோடு மட்டும் விட்டு நீங்கள் தயிரோ இல்லை மோரோ கலந்து சாப்பிட்டுக்கலாங்க. நான் 4 கரண்டி எடுத்தேன். 4 கரண்டிங்கும் போது எனக்கு இதெல்லாம் சேர்த்தும் போது 100 கிராம் வருங்க. 1 கரண்டி தயிர், கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பசியும் தாங்குங்க. இந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை குரணையில் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு நான் முட்டைக்கோஸ் பொரியல் தான், பாசிப்பருப்பு நிறையா போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தான் செஞ்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் நட்ஸுங்க, நைட்டே ஊற வச்ச தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு பாதாமில் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டைஜஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் முளைக்கட்டின பச்சைப்பயிரும் மாதுளம்பழம். முளைக்கட்டின பச்சைப்பயிர் ரெகுலராகவே எடுத்துக்கோணுங்க. அதான் வந்து நம்மளோட பிளான்ட் ப்ரோட்டீனே. நம்மளுக்கு வந்துட்டு நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஹேர் க்ரோத், ஸ்கின் க்ரோத்துக்கெலாம் இந்த பச்சைப்பயிர் வந்து யூஸ் ஆகுங்க. வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த பச்சைப்பயிர் சாப்பிடும்போது டக்குன்னு பசிக்காது, ரொம்ப நேரத்துக்கு தாங்குங்க. இதுதான் ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நான் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே பாசி பருப்பு வந்துட்டு ஒரு 3 டம்ளர் பாசி பருப்பு, உடச்ச பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சாச்சுங்க. நார்மலாக எப்பவும் போல் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த பாசி பருப்பு சேர்த்துட்டுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திக்கிட்டா தான் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நல்லா இருக்குங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண முட்டைக்கோஸுங்க, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்தேன். நீங்கள் மஞ்சத்தூள் சேர்ப்பீங்கன்னா சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. தேவையான உப்பு சேர்த்தி 1 முட்டைக்கோஸ்க்கு 1 டம்ளர், சின்ன டம்ளர் 1 டம்ளர் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துருங்க. தேங்காய் பூ வேணால் சேர்த்திக்கலாங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் மாதுளம்பழம் தான். ஒருத்தருக்கு ஒரு மாதுளம்பழம் எடுத்துகிட்டு தாராளமாக 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைக்கும்போது அந்த சீட்ஸும் சேர்ந்து நல்லா அரை விட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. வாட்டர்மெலன் ஜூஸோ இல்லை ஆரஞ்சு பிளாக் கிரேப்ஸ் ஜூஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவினிங் வேணால் பிளாக் காஃபி, சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜூஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது தான் நம்மளோட உணவு குழாயிலிருந்து ஆனஸ் வரைக்குமே நல்லா ஃபில்லிங் ஆகுங்க. வயிறில் புண்கள் இருந்தாலும் ஆறும். மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தாங்க. கஞ்சி வடித்த வெள்ளை சாதம், கொள்ளு துவையல், தக்காளி ரசம், அதுக்கப்புறம் காலையில் வச்ச பாசிப்பருப்பு போட்ட முட்டைக்கோஸ் பொரியலுங்க. முட்டைக்கோஸ் பொரியல் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கலோரிஸ் லோங்க, ஃபைபர் அதிகம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. முட்டைக்கோஸை எடுத்துக்கோங்க. கொள்ளு துவையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு சுத்தம் பண்ண கொள்ளு எடுத்திருக்கேங்க. இந்த கொள்ளை வந்துட்டு நான் வறுக்கவும் இல்லை, ஊற வைக்கவும் இல்லைங்க. எடுத்த அடுத்த நிமிஷமே ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக குக்கரில் நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 டம்ளர் கொள்ளையும் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் எதுவுமே வணங்க வேண்டியதில் அப்படியே சேர்த்திக்கோங்க. கொஞ்சோண்டு புளி மட்டும் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு, துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு 1 டம்ளர் கொள்ளுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொள்ளு நம்மளுக்கு வெந்து வரும். சட்னி அரைக்கும் போதும் தண்ணி தேவைப்படுங்க. 1 டம்ளர் கொள்ளுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு 10 விசில் விட்டுக்கோங்க. 10 விசில் விட்டாதான் நல்லா கொள்ளு வந்து வெந்து வருங்க. அப்படியே சைட் பை சைடு தக்காளி ரசம் வச்சாச்சுங்க. விசில் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க. கொள்ளும் நல்லா வெந்து வந்துடும். நம்ம போட்ட எசன்ஸ் எல்லாமே வெந்துருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து நீங்கள் 1 டம்ளர் தண்ணிக்கு இருத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் தருன்னு ஒன்றும் பாதியமாக அரைச்சாவே நம்மளுக்கு கொள்ளு துவையல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சிங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி ரசத்துக்குள்ளே கூட ஊற்றிக்கலாம். சூப்பரான கொள்ளு துவையல் ரெடிங்க. 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக கொள்ளு துவையல் ரெடி ஆயிரும். ஒயிட் ரைஸ் வந்து நான் கஞ்சி வடித்தது தாங்க. கஞ்சி வடித்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க. கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. கொள்ளில் வந்து அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கொள்ளு துவையலோடு எடுத்துக்கோங்க. ஈவினிங் டீ டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காஃபி தாங்க. காஃபி வந்து நம்ம சிக்கரி இல்லாமல் எந்த பிளாக் காஃபி வேணாலும் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு இந்த மாதிரி இஞ்சி தட்டி போட்டு சேர்த்தி பாருங்களேன். காஃபி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சுகர் எந்த விதமான சுகரும் ஆட் பண்ணாததுனால கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டு குடிக்கும்போது நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொள்ளெல்லாம் எடுக்கும்போது இஞ்சியோடு சேர்த்தி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா 2 சொட்டு மட்டும் லெமன் பிழிஞ்சுக்கோங்க. அதிகமாக புளிய வேண்டாம். 2 சொட்டு லெமன் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி இஞ்சியும் லெமனும் பிழிஞ்சு காஃபி குடிச்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொள்ளு வந்து மத்தியானமே எடுத்து வச்சது ஒரு 3 கரண்டி கொள்ளு எடுத்து வேக வச்சது எடுத்து வச்சுருதுங்க. அந்த வேக வச்ச கொள்ளு 1 டம்ளர் அளவுக்கு பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்த டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொள்ளு இந்த மாதிரி பயிர் வகைகள் எடுக்கும்போது நைட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி சூப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு வாழைப்பழமும் ஒரு ஆரஞ்சும் தான் எடுத்திருந்தேங்க. வாழைப்பழம் வந்து நீங்கள் ரெகுலராகவே வெயிட் லாஸில் வந்து எடுத்துக்கலாம். கால்சியம் கண்டென்ட் வேணும், கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆரஞ்சுலேயே பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஆரஞ்சும் தாராளமாக நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆரஞ்சில் வாட்டர் கண்டென்ட் அதிகம், நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரமாவது அன்குக்கிங் ஃபுட் எடுத்துக்கோங்க. நான் காலையில் வந்து குக்கிங் எடுத்ததுனால நைட்டு வந்து அன்குக்கிங் எடுத்துக்கிட்டேன்.
லாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட ஃபேட் லாஸ் ட்ரிங்க் தாங்க. நம்மளோட தொப்பையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க, பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு கொதி வந்தாலே நம்ம வந்து நல்லா சூடாக குடிச்சிக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக குடிக்கிறீங்களோ அப்போ தான் நல்ல எஃபெக்டும் இருக்கும், ரிசல்ட்டும் இருக்கும். சூடாக குடிக்கும்போது தான் நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸில் இருக்கிற நல்ல கொழுப்புகள் எல்லாம் கரையுங்க. அவ்வளோதாங்க. டே 11ஓட டயட் சார்ட் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.